இந்த படத்தோட ப்ரிவியூ இது வந்து வெளியே நான் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயம். படம் எடுத்து முடிச்சு ஃபர்ஸ்ட் காப்பி வந்த உடனே புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே ஃபோனு, அந்த படம் நான் பார்க்கக்கூடாதா? ஈரங்கூட காயலிங்க. இன்னும் 2 நாளில் ரிலீஸு. படம் ஓடிக்கிட்டு இருக்கு. படம் ஃபுல்லாக பார்த்துட்டு, எங்கே போனீங்க? அந்த காலத்தில் நீங்கள் டைரக்டராக இருந்திருக்கலாம், எனக்கு ஐ மிஸ் யூ அப்படின்னு சொன்னது இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. சுகன்யாவோட கேரக்டரை, அந்த தெய்வானை கேரக்டரை அவ்வளவு லைக் பண்ணாங்க. இப்படி இயல்பான ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் வச்சு விஜயகாந்தை மிக பிரமாதமாக நடிக்க வச்சுருக்கீங்கண்ணா. இந்த மேட்ரு எப்படி மதிப்புக்குரிய ஐயா கலைஞர் அவர்களுக்கு தெரிஞ்சதோ தெரில. அவர் உடனே விஜயகாந்துக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள்லாம் படம் பார்க்க மாட்டோமா? இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கணும், நம்ம பிரிண்ட் அனுப்பணும், இவ்வளோ வேலை நடந்துட்டுருக்கு. உடனே கலைஞர் ஐயாவுக்கு அன்றைக்கி 2 மணிக்கு ஷோ. பார்த்து உடனே அவர் சொல்கிறாரு, அப்படி பார்த்துட்டு, விஜய் இந்த படத்தில் தான் நீ நடிச்சிருக்கிற. ஏறெடுத்து நீ